ஏபிசி ஜூஸ் குடித்தால் சூரியனைப் போல முகம் பிரகாசமாகவும், சந்திரனைப் போல குளிர்ச்சியாகவும், நட்சத்திரங்களைப் போல ஜொலிஜொலித்துக் கொண்டே இருக்கும். என்னென்ன சொன்னாங்க? ஏபிசி ஜூஸ். ஏ ஆம்லா, அப்புறம் சீனா கேரட்டா வெள்ளரிக்காவா? கேரட்டா தான் இருக்கும். பி பீட்ரூட். ஜூஸ் ரெடி. அவளை விட பயங்கரமா கலரா அழகா போறோம். அதுக்கப்புறம் அவ என்கிட்ட நெருங்கவே முடியாது. மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரி அழகா போறோம் பாரு. அம்மா பக்கத்துல என்னமோ இருந்ததே, கவனிக்காம விட்டுட்டோம். ஆஹா, குக்கும்பரு. சீனா குக்கும்பரா இருக்குமோ? எதுக்கும் சாப்பிட்டு வைப்போம். யோ, என்னத்தையா திங்கிற? சொல்லி தொலை. என்ன உள்ள இருந்து அழகுபடுத்துற? இனிமே நீ என்ன நெருங்க முடியாது. யூடியூப்ல டிப்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி கலர் ஆகணும், எப்படி அழகாகணும், நாசமா போச்சு. ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். என்ன வேணும்? அது என் வெள்ளரிக்காவா? ஃபேஷியல் பண்ண வச்சிருந்தேன் தெரியுமா? இந்தா உன் தீஞ்ச கண்ணுல வைக்கிறதுக்கு தானே. 2 வெள்ளரிக்காய் தூக்கிட்டு ஓடு. பார்த்து பொறாமையில தீஞ்சிராத. மொகர கட்ட மூஞ்சி மொகர கட்டை பாரு. அப்படியா ஜூஸா குடிக்கிற? ஒரே நல்ல ரொம்ப அழகாயிட்டோம். ஏபிசி ஜூஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு என்ன ஜூஸ் சாப்பிடலாம்? கிரேப்ஸ். இது என்னது? வெள்ளரிக்காவா? ச்சே, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேல என்ன ஒரு அக்கறை. புருஷ கலரா இருக்கணும்னு அவளுக்குள்ளே ஆசை இருக்கத்தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காயில இருந்து ஆரம்பிப்போம். அவளை போய் தப்பா நினைச்சிட்டோமே. ச்சே. அடப்பா, அதை வச்சு கவுத்து விட்டாடா. நாசமா போயிடுவா. அவளுக்கு இதே கொடுத்து இன்னைக்கு வயித்தால போக வைக்கிறேன். நம்ம தானே சமைப்போம்.